அன்பான தோழர்களே, நாம் இங்கே கருணை அடிப்படையிலே இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கவில்லை. அப்படியாக தோழர்கள் முழக்கங்களை முன்வைத்திருந்தாலும் கூட அதிலே நாம் மாறுபடுகின்றோம். ஏனென்றால் நீதியின் அடிப்படையில் இவர்களது விடுதலையை நாம் கேட்கின்றோம். இவர்களுக்கான விடுதலையை அளிக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. இவர்கள் விடுதலைக்கு தகுதியுடையவர்கள். சிறைவாசம் என்பது ஒரு குற்றவாளியை சீர்திருத்துவதற்காகத்தான் என்று நீங்கள் வரையறை செய்திருக்கிறீர்கள். 7 ஆண்டுகளுக்குள் ஒரு சிறைவாசி திருந்து விடுவார், மனம் திருந்து விடுவார், சமூகத்திற்குள் இரண்டர கலக்குவதற்கு தயாராக அவர் சாமானிய மனிதராக மாறிவிடுவார் என்கின்ற நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் வரையறை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்த வரையறைக்கு எதிராகவே நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். 14 ஆண்டுகளிலிருந்து 26 ஆண்டுகள் வரை சிறையில் இருக்கக்கூடிய தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் சிறை இவர்களை சீர்திருத்தவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அந்த சிறையாக இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லை, இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த சிறை இவர்கள் சீர்திருத்தவில்லை என்று தானே நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள். உங்களது சிறை நிர்வாகம் என்பதும் உங்களது சிறை கட்டமைப்பு என்பதும் உண்மையில் இவர்களை சீர்திருத்துவதற்காக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். ஆக இவர்களது விடுதலை என்பது உங்களது நிர்வாக கோளாறுகளுக்காக நிறுத்தி வைத்துவிட முடியாது. உங்களது அரசியல் தேர்வுகள் அடிப்படையில் நிறுத்திவிட முடியாது. இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில் நீதி பரிபாலனம் என்பது வேறு விதமாக சமூக நீதியின் பால்பட்டதாக இருக்கும் என்றால் இந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த சிறைவாசிகள் விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் தேசிய விடுதலையை கோருபவர்கள், மனித உரிமையை கோருபவர்கள், பழங்குடிகளுக்கான உரிமைகளை கோருபவர்கள், மிக முக்கியமாக இஸ்லாமியர்கள், இவர்கள் மீது சட்டத்தின் வழியாக கடுமையான ஒடுக்குமுறை ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு ஆவணங்கள் வழியாக, ஆய்வுகள் வழியாக தொடர்ச்சியாக நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசில் 2 விதமான தண்டனைகள் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை இவைகளெல்லாம் நம்ம எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே நாங்கள் திராவிட இயக்கத்தின் பால்பட்டு, சமூக நீதியின் பால்பட்டு ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு உடனடியாக இவர்களை விடுதலை செய்ய முன்வர வேண்டும். அதுவும் எந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்றால், அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு செல்லுகின்ற வழியிலே போப்பாண்டவரை சந்திக்கின்றார். போப்பாண்டவரை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த போப்பாண்டவரிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், எங்கள் நாட்டை சார்ந்த கோவா மாநிலம் என்று சொல்லுகிறோமே, அந்த பிராந்தியத்தை சார்ந்த அந்த கோவா பிராந்தியம் போர்ச்சுகலினுடைய காலனியாக இருந்தது. இந்தியா விடுதலை அடைந்த பிறகும் கூட கோவா விடுதலை அடைந்து விடவில்லை. அந்த கோவாவின் விடுதலைக்காக போராடிய ஒரு போராளி மோகன் ரானடே போர்ச்சுகீசிய அரசால் இன்றும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். 1961 கோவா விடுதலை அடைந்தது. ஆனாலும் 68வது வருடம் வரை அந்த ரானடே விடுதலை அடையப்படவில்லை. அந்த ரானடேவை நீங்கள் போர்ச்சுகல் அரசிடம் பேசி விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை அந்த போப்பாண்டவரிடத்தில் முன்வைத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதுதான் சமூக நீதி. இந்த கோரிக்கை நடைபெற்று அந்த மோகன் ரானடே சிறையிலிருந்து விடுதலையாகி அவர் இந்தியா வரும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போயிருந்தார், மறைந்து போயிருந்தார். அவரது சமாதியிலே வந்து கதறி எழுதார் மோகன் ரானடே என்பது வரலாறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாகிய நீங்கள் அவருடைய பிறந்த நாளில் இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்வதை விட வேறு என்ன பொருத்தமான அரசியல் நடவடிக்கை இருந்துவிட முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். தோழர்களே, இந்த தேசத்திலே எந்த அடிப்படையில் சட்டங்கள் ஏவப்படுகின்றன, தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன? இங்கே நாம் என்னவாக இருக்கின்றோம், நம்முடைய அரசியல் கொள்கை என்னவாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் தண்டனை என்பது பரிபாலனம் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் நீண்ட காலமாக, இத்தனை ஆண்டு காலமாக ஏன் சிறையில் இருக்க வேண்டும்? இங்கே பெண்கள் பெருந்திரளாக இருக்கிறார்கள்.
இந்த அரசினுடைய ஒடுக்குமுறையை பெருமளவிலும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேசத்திற்குரியவர், அவர் தந்தையாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அவர் சிறைப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் வாடுகிறார் என்றால் அந்த குடும்பத்தினுடைய அந்த துயரத்தின் சுமையை சுமப்பவர்கள் பெண்கள். இந்த உணர்வை எந்த அரசு புரிந்து கொள்ளுகிறதோ அதுதான் சமூக நீதிக்கான அரசு. அந்த அரசு தான் பெண்களுக்கான அரசு. அந்த அரசு தான் சாமானியர்களுக்கான அரசு. அந்த அரசு தான் இந்துத்துவ பாசிசத்தை உடைக்கின்ற அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் காந்தியடிகளை கொலை செய்த அந்த கோபால் கோட்சே 14 ஆண்டுகளில் விடுதலை செய்யப்படுகின்றார். ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் நாங்கள் இதை அரசுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இந்தியாவினுடைய தேசத்தந்தை என்று சொல்லப்படுகின்ற காந்தியடிகளை படுகொலை செய்தவனுக்கு 14 ஆண்டுகளில் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள். ஏன்? கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவரை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நிறுத்தி வைத்து பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றி அழகு பார்க்கிறதே. குஜராத்தில் இனப்படுகொலையில், இஸ்லாமியர்கள் மீதான இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களே. அந்த ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ அமைப்புகளும் தங்களுக்கு சார்பானவர்களை விடுதலை செய்வதிலே அவ்வளவு தூரம் முனைப்பு காட்கிறார்கள். அவர்கள் அரசியல் சாசனத்தை பற்றி கவலைப்படவில்லை, பொது நீதியை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. நாங்கள் இங்கே எதை கேட்கிறோம் என்றால், இத்தனை ஆண்டு காலமாக இந்த அரசு வரையறுத்த அந்த சிறை நாட்களையும் கடந்து சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று தானே கேட்கின்றோம். அந்த அரசு 10 ஆண்டுகளாக விடுதலை செய்யவில்லை. அந்த அரசினுடைய அந்த கொடுங்கோன்மையிலிருந்து விடுதலை அடைந்து நாங்கள் ஒரு சமூக நீதி அரசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த சமூக நீதியினுடைய முதல் செயல்பாடாக இவர்களுடைய விடுதலை என்பது சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன கோரிக்கை இருந்துவிட முடியும்? வேற என்ன கோரிக்கை இருந்துவிட முடியும்? இந்துத்துவ அரசுகள் இவர்கள் விடுதலை செய்ய வேண்டாம், இவர்களை விடுதலை செய்வது தவறு என்று பிரச்சாரம் செய்கிறார்கள், வாதிக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு சமூக நீதியின் பால்பட்ட கோரிக்கை தானே ஒழிய கருணையின் பால்பட்டது அல்ல. உங்களது கருணை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் சமூக நீதியின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள், சமூக நீதியின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள், சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள். நீங்கள் உயர்த்தி பிடிக்க விரும்புகின்ற அறத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் என்று கேட்க விரும்புகின்றோம். அந்த அற உணர்வின் கீழ் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எங்களது தாய்மார்கள், எங்களது பெண்கள், அவர்களுக்கு நேசத்திற்குரிய தங்களது மகனையோ தங்கள் கணவனையோ தங்களுடைய தந்தையையோ இந்த அண்ணாவினுடைய பிறந்த நாளிலே சந்தித்து நேரே வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி காட்டுங்கள். அண்ணாவினுடைய பிறந்த நாளிலே இவர்களுக்கான சிறை கதவுகள் திறந்து இவர் விடுதலை காற்றை சுவாசிப்பார்கள் என்று நம்புகின்றோம். அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் உயர்த்தி பிடிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.